பெரிய லெவலில் ஒரு ஓட் பேங்க் வந்து விஜய் அவர்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன கட்சிகளை இணைச்சாலே விஜய் பெரிய அளவில் வந்து வின் பண்ணி சிஎம் வருவார். இல்லைனாலும் அவர் யார் கை காட்டுறாரோ அவங்க தான் சிஎம் வருவாங்க. ஏன்னா மெஜாரிட்டி கிடைக்க போகிறது இல்லை. எம்ஜிஆர் வந்து என்ன இது பண்ணாரோ அதை தான் வந்து இவர் பண்ணுவார். 2000க்கு அப்புறமாவே திராவிட கட்சிகள் அல்லாத கட்சி யாராவது தமிழ்நாட்டுக்கு ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும்னு மக்கள் மனநிலை மாறிடுச்சு. ஏன்னா அடுத்த தலைமுறை வந்துருச்சு, அவங்க பெரும்பான்மை ஆயிட்டாங்க. அதனால அந்த ஒரு ஒரு வேவை பிடிச்சிக்கிட்டு நம்மளோட தேமுதிக வந்தார். அவர் ஆரம்பித்த மதுரையில் போட்ட கூட்டம்லாம் ஊருக்கே தெரிஞ்சது. அதுக்கப்புறமா நம்மளோட நாம் தமிழரும் வந்தாங்க. இவங்க 2 பேர்த்தையும் எப்படி ஒரு திமுக அதிமுக வேறு யாராவது 3வது ஆள் வந்தாங்கன்னா இவங்க 2 பேரும் கூட சேர்ந்து ஒரு ஸ்ட்ரக்சராகவே எப்படி ஒரு பிளான் பண்ணி இது பண்ணுறாங்க, ஒரு காலி பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம். இது தாண்டி எப்படி புதுசாக வந்து நம்ம தாவைக்கா வர முடியும்னு எந்த நம்பிக்கையில் இருக்கிறாங்க? இப்போ விஜயகாந்த் கேப்டன் அவர்களுக்கு என்ன ஓட்டு பர்சன்டேஜ் இருந்தது? அவர் வரும்போதும் சரி, இல்லை அவங்களோட கட்சி கடைசியாக சந்தித்த எலெக்ஷன்லும் சரி, இண்டிபெண்டா எவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜ்ன்றது நீங்கள் பார்க்கணும். கிட்டத்தட்ட நெருங்கினார் 7-8%. 7 நீங்கள் 10 கூட வச்சுக்கோங்க ரவுண்டா. நாம் தமிழர் சீமானோ அவர்களோட கட்சியும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 அவ்வளோதான். இது இல்லாமலே பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு சாலிடாக ஒரு 13-15% வரைக்கும் சாலிடாக தனி கட்சியாகவே அவர் யாரு கூட கூட்டணி போலனாவே ஒரு 15% ஓட்டுருக்கு. இதை தாண்டி அப்படின்னு எங்க சொல்றாங்க, எதிர்பார்க்குறாங்க. இல்லை, நான் ஜென்ரலாக ஒரு விஷயம் பார்த்துக்கங்க. கேப்டனுக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருந்தது, விஜய் அவர்களுக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கு? ஃபேன் பேஸ் தான். நீங்கள் ஃபேன் பேஸ் பார்த்தீங்கன்னா ஓட்டா மாறுமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தோம்னா நான் ஒன்றுமே ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம், ராயபுரம் தொகுதியில் நான் இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருந்தேன். போகும்போது என்னென்னா 25 பேர் அஜித் சார் ஃபோட்டோ, விஜய் சார் ஃபோட்டோ 2 பேரோட ஃபோட்டோவும் போட்டு 25 பேர் அந்த கட்சியில் இணைஞ்சு பேனர் அடித்தது பார்த்தோம் அப்படின்னா அஜித் சாரோட ரசிகர்கள். அப்போது இவங்க மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மக்களும் வந்து இவ்வளோ காலம் வந்து எதிரியாக 2 பேரும் வந்து ஒரு பாம்பு கீரி மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களே பார்த்தோன்னா அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து விஜய் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இது இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் வந்து கூட்டம் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக, ஒரு புரட்சியாக, இந்த ஒரு 3ஆம் மணிக்கான ஒரு சாத்தியம் வந்து இங்கே வந்திருக்கு. அதனால ஒரு பெரிய லெவலில் நான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சாலிடாக சொல்ல, ஆனால் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் கம்பேர் பண்ணால் தேமுதிக, நாம் தமிழர், பாட்டாளி மக்கள் கட்சி கூட வந்து முதல் நாள் முதல் கையெழுத்துன்னு தனிச்சு நின்னாங்க. இதெல்லாம் தாண்டி பெரிய அளவில் ஒரு பெரிய ஒரு மூன்றாம் இல்லை, ஒரு பெரிய லெவலில் ஒரு ஓட் பேங்க் வந்து விஜய் அவர்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வாய்ப்பு வர விடாமல் எப்படி 2 திராவிட கட்சிகளும் இணைஞ்சு செயல்பட்டாங்க, அதை எப்படி இவர் ஓவர் கம் பண்ணுவார்? அது எப்படி ஓவர் கம் பண்ணுவார் அப்படின்னா, இப்போ இவங்க 2 பேருக்குமே பெரும்பான்மை கிடைக்க போகிறதில்ல இந்த எலெக்ஷனில். நீங்கள் வந்து பாருங்கள், இந்த 2 கட்சியுமே பெரும்பான்மை கிடைக்காது. இதுதான் கர்நாடகா எலெக்ஷனில் நடந்தது, அசம்பிளி எலெக்ஷனில். சரி, பிஜேபிக்கும் பெரும்பான்மை கிடைக்கல, காங்கிரஸுக்கும் பெரும்பான்மை கிடைக்கல. அந்த டைமில் தான் குமாரசாமி, HD குமாரசாமி அவர்களுடைய கட்சி, அந்த கட்சி வந்து பார்த்தோம்னா அது ஜனதாதள ஏதோ சம்திங் ஒரு ஜனதா ஒரு பார்ட்டி, அந்த கட்சி வந்து பார்த்தோம்னா உள்ளே வந்து 33 சீட்டு தான் வின் பண்ணாங்க. 33 சீட்டு. அந்த 33 சீட்டு தான் அங்கே இப்படி அப்படி ஆடிட்டு இருக்கு. பிஜேபி 105 சீட்டு வின் பண்ணியும் மெஜாரிட்டி ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் கடைசியில் பார்த்தா HD குமாரசாமி சிஎம் ஆகிட்டார். அந்த சேம் பேட்டர்ன் இப்போ நடக்க போகுது. இதெல்லாம் வந்து இது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து தெரியாமல் இருந்தது. இப்போ ஒரு 30 வருஷமாக நம்ம சொல்லணும்னா தமிழக அரசியல் 1996லேருந்து 2026 வரைக்குமே வந்து ஒரு 30 வருஷமாகவே ஒரு தேவை இருக்குது. 3ஆம் மணி, திமுக அதிமுக இல்லாத ஒரு பெரிய ஒரு தனி கட்சி வரணும்னு. ஆனால் இவ்வளோ வருஷமாக இது வந்து மக்களுக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி ஒரு சாத்தியம் இருக்குது. டெல்லியிலையும் அதே தான் நடந்தது. பிஜேபி காங்கிரஸ் கோட்டையாக இருந்தது. யங்ஸ்டர்ஸ் லேடிஸ் வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் நடந்தது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து சிஎம் ஆனார். ஸோ இதெல்லாம் வச்சு தான் சொல்கிறேன். முன்னே இருந்தது வேறு. நாங்கள் போட்டால் உதயசூரியன் தான் போடுவோம், நாங்கள் ரெட்டலை தான் போடுவோம், நாங்கள் கலைஞர் அவர்கள் தான் போடுவோம், நாங்கள் வந்து இன்னும் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறாரு, இப்படி வந்து மக்கள் மனசில் ஒரு விஷயம் இருந்தது அடிமனதில். பட் இப்போ மாறிடுச்சு. அதனால் இதை வச்சு தான் நான் ஷுவராக சொல்கிறேன், 2026 தனியாகவே ஒரு சின்ன சின்ன கட்சிகளை இணைச்சாலே விஜய் பெரிய அளவில் வந்து வின் பண்ணி சிஎம் வருவார். இல்லைனாலும் அவர் யார் கை காட்டுறாரோ அவங்க தான் சிஎம் வருவாங்க. ஏன்னா மெஜாரிட்டி கிடைக்க போகிறதில்ல. இதுதான் வந்து இதனால தான் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். டிவிக்கே வந்து ரூல் பண்ணும். சரி, இருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆம் ஆத்மி கட்சின்னு பார்த்தீங்கன்னா
அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன பெண்மணிகள் அடுத்த தலைமுறையோட ஓட்டு வந்தது. அதை தாண்டி பேக்ரவுண்டில் சில பியூரோக்ராட்ஸ், அதாவது இந்த அரசியல் பியூரோக்ராட்ஸும் சில கட்சி பெரும்பான்மை கட்சியில் இல்லாதவங்க, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த கட்சியோட இருக்கிற பியூரோக்ராட்ஸு, இவர் ஆல்ரெடி ஐஆர்எஸ்ஸாக இருந்தார். அந்த இடத்துல அந்த பியூரோக்ராட்ஸோட பவர் அவங்களோட லிங்க்கெல்லாம் வச்சு தான் வந்தார். அந்த மாதிரி இங்கே இருக்க சூழ்நிலை எந்த கட்சிக்கும் அந்தளவு ஒரு ஊடுருவி அந்த ஒரு அதிகார வர்க்கத்தோட ஒரு பிணைப்பு இல்லாத சமயத்தில் எப்படி? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் இப்போ நீங்கள் லாஸ்ட் மந்த் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அருண் அவர்கள் வந்து இணைஞ்சார். அப்புறம் முன்னாள் ஜட்ஜி ஒருத்தர் வந்து இணைஞ்சார். அப்புறம் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ, முன்னாள் அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ சகாயம் ஐஏஎஸ் அவர்கள், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, அவரும் வந்து தாவேக்காவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. ஆனால் அது நவம்பர்லேயோ டிசம்பர்லேயோ அந்த லாஸ்ட் டைமில் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய பேர் பியூரோக்ராட்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ பியூரோக்ராட்ஸ் இல்லாமல் வந்து ஆட்சி ஒருத்தர் சிஎம் ஆனதுக்கப்புறமும் சரி, ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, அவங்களோட உதவி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி ஒருத்தராக வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி வரும்பொழுது நீங்கள் இன்னும் ஒரு 3-4 மாதம் பார்த்தீங்கன்னா இது இன்னும் ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய கூட்டம் வரும். இப்போ டிஎம்கேலேருந்தே பார்த்தோம்னா இன்னும் 2-3 பேர் பெரிய பெரிய ஆட்கள் வருவாங்க. ஒரு 5 பேர், 5 சின்ன சின்ன கட்சிகள் வரும். இப்போ எல்லாம் ஒட்டு மொத்தமாக நம்ம பார்க்கும்பொழுது அந்த ஒரு நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, அந்த மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வச்சு பண்ணாங்க பார்த்தீங்களா, அதே பேட்டர்னில் அதை விட ஒரு 30 மடங்கு அதிகமாக இது ஒரு பலமாக வரும். அதுக்கு என்ன ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருந்ததோ அது அந்த அப்போ ஒரு 15ன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஒரு 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 மடங்கு எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 30% ஓட்டு வந்து டிவிகேவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அது இன்னும் லேட்டர் ஒரு 2-3 மந்த்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அது. ஸோ அந்த எப்படி வந்து அந்த டெல்லி மாடல் பாலிடிக்ஸ் வந்து ஒர்க் ஆச்சோ அது மாதிரி வந்து தமிழ்நாடு மாடல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது பேசப்படும் ஆல் ஓவர் இந்தியாவில். சரி சரி. இப்போ இங்கே திமுகனாலும் திமுகவோட தனித்தன்மையாக ஏன் இன்னமும் இருக்காங்கன்னா, லைக் ஒரு அறிவு சார்ந்த ஒரு தனி ஒரு சிவில் சொசைட்டி, தனி ஒரு குழுவை வந்து இவங்க கட்சிக்குள்ளே இணைச்சிப்பாங்களாம் சரி, அவங்க வந்து சேர்ந்து பார்க்கலாம் சரி, அதை நம்ம விளக்க வேணாம். ஒரு அறிவு சார்ந்த ஒரு அமைப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி இந்த கூகைன்ற மாதிரி பாரஞ்சித் ஆரம்பித்து ஒரு சில இதில் இந்த ஒரு கொள்கையில் ஈடுபட்டு இருக்கவங்கள இந்த மாதிரி உலக இலக்கியங்கள், இலக்கணங்கள் இதெல்லாமே சொல்லி கொடுத்து அந்த ஒரு அறிவு சார்ந்து கூட்டிகிட்டு போகிறது எப்படி? லைக் ஒரு ஃபேன் பேஸ்டு நாங்கள் அஜித்தோட ரசிகர்கள் வர்றதும் சரி, விஜயோட ரசிகர்கள் வர்றதும் சரி, எப்படி ஒரு அறிவு சார்ந்த அந்த ஒரு கல்ச்சுரலாக கூட்டிகிட்டு வராமல் பண்ணிங்கன்னா அவங்க ஆட்சி வந்ததுக்கப்புறம் செதறிடுவாங்க. அதை எப்படி அட்ரஸ் பண்ண போகிறாருன்னு யாருக்குமே தெரியல. இல்லை, தான் யாருமே நீங்கள் கேட்டது வேலிடான ரீசன் ப்ரோ. திக இயக்கம் இருக்குது, திமுக வந்து ஒரு கட்சியாக இருக்குது, அதில் பல அணிகள் இருக்காங்க, பல இலக்கியவாதிகள், பல பேர் வந்து அரசியல் வல்லுநர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. சிட்டுல இருந்து ட்ரேட் யூனியனுக்கு என்னென்னவோ இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இது எதுவுமே எம்ஜிஆருக்கு இல்லை. அதை நோட் பண்ணீங்களா? எதுவுமே கிடையாது. அப்பவும் திமுக தான், அப்பவும் திக தான், அப்பவும் கலைஞர் தான். அப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபேஸ் எம்ஜிஆர். அவர் சாகுற வரைக்கும் ஹேட்ரிக் வின்னு, டெஃபிட்டே பண்ண முடியல அவரை. அப்படி எதுவுமே இல்லாமல் எப்படி வந்தது? நீங்கள் பவரில் வர்றத சொல்கிறீங்க, பவர் வந்தாச்சு, வந்ததுக்கப்புறம் அவரே ஒரு ஆளே பண்ண முடியாதுல்ல, கூட இருக்க இயக்க. கரெக்ட் ப்ரோ. தொண்டர்கள் அறிவு சார்ந்த இல்லை, இப்போ தொண்டர்கள் வந்து அறிவு சார்ந்த, இப்போ யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ பேர் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ டாக்டர்ஸ் செய்கிறாங்க, அதெல்லாம் சரி, எவ்வளோ டாக்டர்ஸ் வந்து இப்போ எனக்கு வந்து விஜய் சாரோட ரசிகர்களே பார்த்தோம்னா எவ்வளோ டாக்டர்ஸ் அப்ராடில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க இவங்கன்னு அட்வொகேட்ஸு, ஒரு பெரிய பெரிய ப்ரொஃபஷன்ஸில் இருக்கிறவங்க, படித்தவங்க, நிறைய இன்டீரியரில் பாலிடிக்ஸை டீப்பாக ஒர்க் பண்ணுறவங்கன்னு எவ்வளோ பேர் வந்து இருக்காங்க. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வந்து இன்னும் வெளியே வரல. ஸோ அது வெளியே வர தான் வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி அதுதான் நான் சொல்கிறேன், இது ஒரே எக்ஸாம்பிள் தான். எம்ஜிஆர் வந்து என்ன இது பண்ணாரோ அதை தான் வந்து இவர் பண்ணுவார். நீங்கள் அது பார்த்தீங்கன்னா எதுவும் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எதுவுமே கிடையாது. எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் மட்டும்தான் பிராண்டு. அவர் கூட இத்தனை இலக்கிய எம்ஜிஆருக்குன்னு வந்து ஒரு கோரானவங்க, அவங்கெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த லெவலில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் காலேஜ், பெரிய பெரிய காலேஜ்லாம் வச்சுக்கிட்டு எம்ஜிஆருக்காக கூட இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி சின்ன சின்ன அமைப்புகள், சின்ன சின்ன மேன் பவர்லாம் வந்து அது மாதிரி விஜய் அவர்களுக்கு வந்து வரும். அதுவும் வந்து லேட்டரில் ஒரு 3-4 மாதம் கழிச்சு அதுதான் தெரியும். ஸோ இப்போவே வந்து பார்த்தோம்னா நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜேபிஆர் அவங்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க.
இப்போ எம்ஜிஆர் காலத்தோட ரசிகர்களோட மனநிலை எப்படின்னா, அவங்க உயிரை கொடுக்குறத தாண்டி இப்போ இருக்க சூழ்நிலை சமூக அமைப்பில் பார்த்தீங்கன்னா, அந்த அளவு என்னதான் உயிரை கொடுக்குற மாதிரி ரசிகர்கள் இருந்தாலுமே அது எத்தனை காலத்துக்கு கூட இருப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இருக்கிறத வச்சு இப்போ கம்பேர் பண்ண முடியாது. ஃபேன்ஸோட இவ்வளோ இதாக இருக்கிறாங்க எம்ஜிஆரோட ஃபேன்ஸ். இப்பயும் வயசான கிளவிங்க போயிட்டு எம்ஜிஆர் செத்துட்டான்னு சொன்னால் நம்மளை அடிக்க வருவாங்க. ஏன்னா அந்த அளவு ஊறி இருக்க ஒரு மணலில் வேற, இப்போ இருக்க மணலில் வேற. இப்போ எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன் இதுலேயும் இருக்காங்க. ஏதோ ஒரு சில பகுதி நீங்கள் சொன்ன மாதிரி சென்னையை சுற்றியோ மதுரையோ கோயம்புத்தூரோ இந்த மாதிரி நீங்கள் ஃபேன்ஸு ஓகே நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு விமன்ஸ் காலேஜுக்கு போங்க, சென்னையாக இருக்கட்டும், இல்லை தூத்துக்குடியாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், இன்டீரியரில் எங்கே வேணா இருக்கட்டும், கேரளா கூட போங்க, கேரளா கர்நாடகா. நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் 1000 பெண்கள் இருக்காங்கன்னா அதில் நான் சொல்கிறது கம்மி டேட்டா 700 பேர். அந்த 700 பேர் பெண்களும் பார்த்தோம்னா, இல்லை ஒரு 600 பேர் அந்த பெண்கள்னா யார் ரசிகைகள் அப்படின்னு கேட்டால் நான் விஜய் ரசிகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அரசியல் வந்துட்டோம். இல்லை அதுதான் சொல்கிறேன். அந்த 600 பேரில் நீங்கள் யாருக்குங்க ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டால் அதில் 400 பேர் சாலிடாக நான் விஜய்க்கு போடுவேன்னு சொல்லுவாங்க. எல்லாம் சரிங்க. நான் ஓட்டு போடுறத பற்றி நான் மாற்று கருத்தே இல்லை. எல்லா புரியுது ரசிகைகளும் ஓட்டு போட தான் போகிறாங்க. எந்த கொள்கை அடிப்படையில் அவங்கள முட்டாளாக்கி நம்ம ஓட்டு வாங்குறோம்ல, அந்த மாதிரி தானே இருக்குது. அந்த மாதிரி என்ன கொள்கைன்றது முழுசாக அறிவு சார்ந்து அவங்களை கூப்பிட்டு வராமல் ஒரு படத்தில் நடித்த அந்த ஒரு ரசிகர் கூட்டமாக அரசியலாக அந்த ஒரு பவருக்கு எப்படி அவங்கள கூட்டிகிட்டு வந்து ரசிகர் தான் அவங்க திரும்பியும் அவங்களுக்கு போற்ற தெரியும். அவங்களுக்கு வழிநடத்த எப்படி ஒரு ரோட்டில் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா, ஏதோ ஒரு குப்பை விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கு கால் பண்ணி அந்த குப்பையை கிளியர் பண்ண அவங்களுக்கு எப்படி தெரியும்? நடைமுறை அவங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த ஒர்க்கிங் கல்ச்சரே இல்லையே நம்மளோட ஜெனரேஷனுக்கு. நடைமுறை எதுவுமே தெரியாம தான் வந்து நான் 40 வருஷமா திமுகவையும் அதிமுகவையும் ஆள விட்டாங்களா? விட்டாங்க. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு நடைமுறை தெரியும். அம்மா அப்பாவுக்கு நடைமுறை என்ன பண்ணணும்னு தெரியும். இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு வெறும் ஒரு ரசிகராவோ சத்தம் போட தெரியுமே தவிர ஆக்கப்பூர்வமாக அது முறையை எப்படி பண்ணுன்றது அந்த ஒரு அதனால தான் அது ஒரு கல்ச்சுரல் இன்டெலெக்சுவலாக எதுவுமே பண்ணாமல் ப்ரோ. இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லா விஷயமும் தெரியுது ப்ரோ. இப்போ நீங்கள் கூகுள் பண்ணுறா எவ்வளோ விஷயம் வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க, அவங்களுக்கு தெரியாததே கிடையாது. இப்போ இன்றைக்கி ஒரு சாதாரண விஷயம்னா கூட ஆர்டிஐயில் போய் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க. முன்னை விட இன்றைக்கி அட்வான்ஸாக தான் இருக்கிறாங்க. அவங்க இப்படி ஒருத்தரை சப்போர்ட் பண்ணுற. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இப்போ சரி இப்போ விஜய் பின்னாடி நீங்கள் போவாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ அதே தாண்டி போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. கட்சியில சேர்ந்து என்ன பண்ண போறாங்க? இல்லை ப்ரோ, அதுதான் ஒரு ஓட்டு வந்து நீங்கள் போட்டு வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து தெரியும். இப்போ அவர் வந்து ஒரு அன்ஃபிட்டு ஒரு இன்டெலெக்சுவல் இல்லைங்கிறத எப்படி செய்வோம்? இப்போ காமராஜர் அதான் இப்போ இளையர காமராஜர் அவர் சொல்கிறாரு, சரி அது வந்து சில பேருக்கு ஏற்றுக்கிறோம் அப்படின்றது வேற. இப்போ காமராஜர் அவர்களுக்கு வந்து எப்படி என்ன மாதிரியான மக்கள் போனாங்க? சாமானிய மக்கள் தான் போனாங்க, அறிவு சார்ந்த கூட்டம் போகல. இவர் வந்தால் நல்லது நடக்கும்பா, அவ்வளோதான். இப்போ அதே தான் பேட்டர்ன் தான் மக்களுக்கும். இவர் வந்தால் நல்லது நடக்கும்பா, அவ்வளோதான். அது வந்து எங்களுக்கு அறிவு எவ்வளோ இருக்குது, அவர் என்ன பண்ணுவார் இன்டெலெக்சுவல், அவர் போயிட்டு ஐநா சபையில். இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ என்னென்னா இப்போ ஆட்சிக்கு வந்து விஜய் அவர்கள் சிஎம் ஆனார்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸும் ஆஃபீஸர்ஸும் டிஎஸ்பி எல்லாருமே இது ஒரு அரசாங்கம் அப்படி தான் இணைய போகுது. இதில் ஒரு டூலாக இருப்பார், ஒரு டூலாக அவர் ஒரு கையில் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி இருக்குன்னு வைங்களேன், அதை கரெக்டாக எப்படி ஹேண்டில் பண்ணணும், மக்களுக்கு பாதகம் இல்லாமல் எப்படி கொண்டு போகணும், அப்படி தான் வந்து கொண்டு போவார். இது ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து தான் வந்து இணைக்க போகிறாங்க. அதனால் வந்து என்ன ஒரு இதில் வந்து நம்ம அங்கே அவர் பின்னாடி போகிறது நிற்கிறது அப்படின்னா ஒன்றே ஒன்று தான், வந்தால் நல்லது பண்ணுவார். இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறாரு. இதே அதாவது எத்தனை பேர் இருக்காங்க இந்தியாவில், எவ்வளோ பேர் ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் அந்த ரசிகர் கூட்டத்தை எப்படி கொண்டு போயிருக்காங்க, இவர் தன்னுடைய கூட்டத்தை எப்படி கொண்டு போயிருக்காரு, அதை வந்து நம்ம பார்க்கணும். பொறுத்து தான் பார்க்கணும். நீங்கள் எல்லாம் இல்லை விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிறவங்க கடந்த 15 வருஷமாக பல நன்மைகள் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் நான் விளையாட்டுக்கு சொல்ல, நான் வந்து ஒரு அஜித் ரசிகன் தான். இருந்தாலும் நான் ஏன் இந்த கட்சிக்கு போகிறேன்னா, நான் 10-15 வருஷமாக விஜய் சாரை வந்து பார்த்துருக்கேன் என்னென்ன பண்ணுறாங்க. ப்ரோ எவ்வளோ பேருக்கு ப்ரோ சாப்பாடு போடுறதுலேருந்து, விஜய் விழியகம், விஜய் குருதியகம், பிளட்டு கொடுக்கறது, வாரம் வாரம் முட்டை ரொட்டி பால் கொடுக்கறது, அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஐ கேம்ப்பு, எவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த வெயில் காலத்தில் குடை கொடுக்கறது, இது மாதிரி நிறைய வெல்ஃபேர்லாம் பண்ணியிருக்கிறாங்க மக்களுக்கு. அதுதான் இதெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன். இப்போ எங்கள் ரிலேஷன்லேயே ஒருத்தர் இப்போ என் ரிலேஷனில் எடுத்துக்கிட்டோம்னா
நீங்கள் ஒரு 200 பேர்னா அதில் ஒரு 190 பேர் வந்து பார்த்தோம்னா ஒரு 180 பேர் வந்து டிஎம்கே, அதில் 150 பேர் டிஎம்கே, கொஞ்சம் பேர் ஏடிஎம்கே, அதர் பார்ட்டிஸ்லாம் போடுவாங்க. இப்போ நான் என்ன மாதிரி ஆட்கள் ஒரு சிலர் தான் வந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். சரி என்ன பண்ணிட்டாரு, அதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. விஜய் இதெல்லாம் பண்ணாரா அப்படின்னு கேட்பாங்க. ப்ரூஃப் நான் தான் சொல்கிறேன். நான் கண்ணால் பார்த்தேன். அப்போ வந்து என்ன சிசிடிவி கேமரா எடுத்தால் வந்து இதெல்லாம் பண்ணாங்க, இல்லை ஃபோட்டோ அப்போ ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் இல்லை, 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஒரு மனிதன் நல்லது பண்ணுறாரு, இன்டென்ஷன் கரெக்டாக இருக்கா? இவர் வந்தால் இப்போ எனக்கு தெரியுதில்ல, இவர் வந்தால் நல்லது பண்ணுவார், அதுக்காக மட்டும்தான். அவருக்கு எதுவுமே தெரியலைனா கூட அவர் மேலே வந்து அந்த ப்ரெஷரை போட 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 பார்த்தோம்னா அவரே ட்ரெயின் ஆகிடுவார். இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், 7 வருஷம் முன்னாடி 5 வருஷம் முன்னாடி ஆடியோ லான்ச்சில் பேசின விஜய் அவர்களுக்கும் இன்றைக்கி ஸ்டேஜில் ஒரு பொலிட்டீஷியனாக பேசுகிற விஜய் அவர்களுக்கும் எவ்வளோ சேஞ்ச் பண்ணிட்டார். ஸோ மாற்றம் மாறும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மாறும். ஆனால் வரும்போதே வந்து இவர் வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னு வந்து சில பேர் விமர்சனம் சொல்கிறாங்க, அரசியல்வாதிகள்லாம், எதிர்கட்சிகள்லாம். அது ஒரு தேவையில்லாதது. முடிஞ்சால் போட்டி போடுங்க, ஆரோக்கியமாக போட்டி போடுங்க, வின் பண்ணி காட்டுங்க. ஸோ அதை தான் நாங்கள் சொல்கிறோம். நல்லது, நன்றி, தேங்க்ஸ் ப்ரோ.